விருஷா கபிஹி என்பது பகவானின் திருநாமங்களிலே ஒன்று. 1000 திருநாமங்களிலே 101வது திருநாமமாக அமைந்திருக்கின்றது. விருஷா கபிஹி என்கின்ற இந்த திருநாமம் 2 சொற்களை கொண்டது, விருஷக மற்றும் கபிஹி. விருஷக என்றால் வர்ஷிப்பது, பொழிந்து தருவது. எது வர்ஷிக்கின்றதோ அது விருஷக. அந்த வகையிலே தர்மத்துக்கு விருஷக என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஏனென்றால் யார் தர்மப்படி நடக்கின்றாரோ, தர்மத்தை யார் ரட்சிக்கின்றாரோ அவரை தர்மம் ரட்சிக்கின்றது. ரட்சிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய தர்மத்துக்கு உகந்த எல்லா ஆசைகளையும் அது பூர்த்தி செய்து தருகின்றது. அதுதான் தர்மத்தின் சிறப்பு. சிருஷ்டி அல்லது கிரியேஷன் என்று வந்துவிட்டால் படைப்புக்குள்ளே தர்மம் ஆகச்சிறந்ததாக விளங்குகின்றது. அதை காப்பாற்றினால் நாமும் காப்பாற்றப்படுவோம். அதை அனுசரிக்கவில்லை என்றால், அதர்மமான வழிகளிலே சென்றால் நாம் பெரும் துன்பத்துக்கு உள்ளாவோம். பகவான் அந்த தர்மத்தின் ஸ்வரூபி. அவர் தர்மமே வடிவானவர். அதனால் அவர் விருஷக. கபிஹி என்பது வராகத்தை குறிக்கின்றது. பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை நீரிலே இருந்து மேலே வெளிக்கொண்டு வந்து அதனுடைய இடத்திலே நிலைநிறுத்தி இருக்கின்றார். அதற்கு இடையூறாக வழிமறித்த ஹிரண்யாட்சன் என்கின்ற அசுரனை வதமும் செய்தார். அப்படி பகவான் வராக ரூபம் எடுத்ததால் அவர் கபிஹி. விருஷா கபிஹி என்கின்ற 2 சொற்கள் கொண்ட ஒரு திருநாமம் தர்ம சுரூபியாகவும் வராக சுரூபியாகவும் விளங்குகின்ற பகவானை குறிக்கின்றது. ஓம் விருஷா கபயே நமக. அடுத்த திருநாமம் அமேயாத்மா. பகவான் இன்னது என்று சொல்ல முடியாத, இன்னதுதான் என்று சொல்ல முடியாத பல தன்மைகளை கொண்டவர். அவரை அளவிடுவதற்கு யாராலும் முடியாது. இப்படி இந்த தன்மைகளை கொண்டது, இந்த குணங்களை கொண்டது என்று எவராலும் அளவிட முடியாதவர் பகவான். அதனால் அவர் அமேயாத்மா. இந்த விஷயத்தை பற்றி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அழகாக ஓர் உதாரணத்தை கொண்டு விளக்கியிருக்கின்றார். கங்கை நதி இமாச்சலத்திலே தோன்றி சமவெளியிலே ஓடி இறுதியிலே கடலிலே கலக்கின்றது. மிக மிக நீளமானது. ஆனால் ஒரு மனிதன் கங்கையிலே குளிக்க வேண்டும் என்றால் கங்கை நீர் ஓடுகின்ற எந்த இடத்திலும் எந்த படித்துறையிலும் குளிக்கலாம். கங்கை உற்பத்தி ஆகின்ற கங்கோத்திரியிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இடமாக குளித்து கொண்டே வந்து சமவெளிக்கு வந்து பிறகு சமுத்திரத்திலே அது கலக்கின்ற இடம் வரை கங்கையிலே குளித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை. பகவானை பற்றிய ஞானமும் அப்படித்தான். அவருடைய எல்லா தன்மைகளையும் பற்றிய பூரணமான ஞானம் அறிய ஒண்ணாதது, அடைய முடியாத இலக்கு. எனவே அவற்றிலே ஓரிரு விஷயங்களை பற்றிய ஞானத்தை மட்டும் நன்கு பெற்று முறையாக இந்த உலகத்திலே வாழ்வது நல்லது. அதுதான் முடியும், அதுதான் சரி என்று அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்பையுடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் அமேயாத்மனே நமக. அடுத்த திருநாமம் விருஷாகபிரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக என்கின்ற அடியிலே வருகின்ற கடைசி திருநாமம் சர்வயோக வினிஸ்ருதக. பகவான் பூரணமானவர், ஸ்வதந்திரர். எதனுடனும் எவருடனும் அவருக்கு எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை. எதிலும் எவரிலும் பற்று இல்லாதவர், எதனோடும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளாதவர். இந்த திருநாமத்திலே வருகின்ற யோக என்கின்ற சொல் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பை குறிக்கின்றது. அப்படி சர்வயோக, எல்லா தொடர்புகளும் எந்த தொடர்புமே இல்லாதவர் பகவான். அதனால் அவர் சர்வயோக வினுஸ்ருதக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இந்த திருநாமத்தை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். பலவிதமான சாஸ்திரங்களிலே பலவிதமான யோக சாஸ்திரங்கள் எடுத்து உரைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் பகவானோ அந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் கூட, யோக சாஸ்திரங்களுக்கு எல்லாம் கூட அப்பாற்பட்டவர். அந்த சாஸ்திரங்களாலோ வழிமுறைகளாலோ அவரை கட்டுப்படுத்திவிட முடியாது. சர்வ யோக, அவ்வாறாக எல்லா சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா யோகங்களுக்கும் அவர் தலைவர், அவற்றிலே கட்டுப்படாதவர். அதனால் அவர் சர்வயோக வினுஸ்ருதக. ஓம் சர்வயோக வினுஸ்ருதாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.